ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே. கிட்ஸ்க்கு பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 to 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்துட்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வந்து ரெட்டிஷ் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விட்டுட்டு தேவைங்கிற அளவுக்கு வந்து உப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு வந்து பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணால் எல்லா பன்னீரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பாதி பன்னீர் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மசாலா இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைங்கிற அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது வந்து ஃப்ரை பண்ணது அண்ட் ஃப்ரை பண்ணது 2த்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் நல்லா வந்து கிரேவி கூட மிக்ஸ் ஆனதும் அதில் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேணுனா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது கூட வந்து நெய் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு எனக்காக ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தட்டபாபி, தேங்க்யூ.